என் கூட வா. இங்க இருக்கிற வரையும் பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு இப்படிதான் சொல்லுவ. ஏய் தம்பி வேணாடா, அம்மா இல்லாத பொண்ணுடா. நீ தள்ளுக்கா, இவள ஹாஸ்டல்ல விட்டாதான் சரி வருவா. தம்பி வேணாடா டேய். போ. ம். மூடப்பட்ட அறையை திறக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் அதிரடி முடிவெடுத்துள்ளனர். ஜமீன்தார் ராஜசேகருக்கு எதிராக கருவறைக்கு பின்னாடி உள்ள அறையை திறக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் அதிரடி முடிவை எடுத்துள்ளது. சாமி, எனக்கு எல்லாம் தெரியும். ஒன்னில்லாத அறையில தங்கம் இருக்கு வைரம் இருக்குன்னு நினைச்சு இப்படி பண்றாங்க முட்டாள் ஜனங்க. அதுக்குள்ள இருக்கிறது அது நடந்து 5 வருஷம் ஆகுது. செஞ்ச பாவத்துக்கு தண்டனைன்னு ஒண்ணு கிடைக்கும்ல, உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு அது எனக்கு கிடைக்க போகுது. என் மூஞ்சில முழிக்காத, போ இங்க இருந்து. உங்க கையால இந்த அறையை திறந்ததுக்கு ரொம்ப நன்றி சாமி. ஹலோ ஐயா, நல்ல விஷயம்தான். நம்ம நினைச்ச மாதிரி அந்த அறையில எதுவும் இல்ல. அரண்மனையில லைட்லாம் ஆஃப் பண்ணிரு. சரிங்க ஐயா. துரை துரை, இவளை யார் வர சொன்னது? ஐயா, என்ன இருந்தாலும் எம்மா. ஹலோ சார், நீ தான் வர சொன்னியா? சார், கால் தடுக்கிருச்சேன்னு முன்னாடி வந்து அதுக்குள்ள அடிச்சிட்டீங்க. டேய், அவரா இருக்க போய் ஒத்த அடியோட விட்டாரு. நானா இருந்திருந்தா கால் பண்ணவனை கொலை பண்ணிருப்பேன்டா. என்ன? இவன் தான் பண்ணான். எங்க பண்ணு பாப்போம். என்ன இவன் உடம்பையும் மாடு மாதிரி வச்சிருக்கான்? ஐயா, என்னதான் சின்னம்மா உங்க பொண்ணா இருந்தாலும் அவங்கள எடுத்து வளர்த்தது அவர் தானே. அவர் சாவுக்கு அவங்க வராம இருக்க முடியுமா? அதான் ஏன் கூப்பிட்டேன். பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ அலம்போது கூட அழகா இருக்காடா. உன்னை கல்யாணம் பண்ணா கூட தான் காலம் பூரா அழுவா. பார்த்து ரசி. டேய், அரண்மனையில கரண்ட் மீட்டர் பாக்ஸ் உடஞ்சிருச்சு. அதனால அரண்மனையில தங்கியிருந்தே நான் வேலையை பார்க்க போறேன். நீயும் வரியாடா? அந்த ஆள் அடிக்கும் போது கூட எனக்கு அசிங்கமா இல்லடா. இப்போ நீ என்ன வேலைக்கு கூப்பிடுற பத்தியா? அதான்டா எனக்கு ஒரே இன்சல்ட்டா இருக்கு. அப்ப நீ வரலையா? நான் வரல. அவ இங்க இருக்கிற கொஞ்ச நாள்ல அவளை நான் கரெக்ட் பண்ணிடுவேன்டா. நீயும் வருஷா வருஷம் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கா. ஆனா ஒரு வாட்டி கூட எதுவும் நடக்கலையே. இந்த வாட்டி கண்டிப்பா நடக்கும்டா. இந்த வாட்டி என் லவ் அவள்கிட்ட சொல்லிடுவேன். நானும் பாக்குறேன். ரசவாச்சியே ரசவாச்சியே, உன் பார்வையாலே போனேன் கூசியே. விழிசாட்சியே விழிசாட்சியே, நீ பேசும்போது ஆவின் தூசியே. பாவாட சட்டையில நான் பார்த்த நேரம் எல்லாம் பாலாட பால போல தழும்பு வேண்டி. நீ கடிச்ச மிட்டாய் வாங்கி நான் ருசிச்ச காலம் எல்லாம் நெஞ்சோரம் இன்னும் கூட நினைக்கிறேண்டி. ரசவாச்சியே விழிசாட்சியே ரசவாச்சியே.
பாவாடை சட்டையில நான் பார்த்த நேரம் எல்லாம் பாலாட பால போல தழும்பு வேண்டி நீ கடிச்ச மிட்டாய் வாங்கி நான் ருசிச்ச காலம் எல்லாம் நெஞ்சோரம் இன்னும் கூட நினைக்கிறேண்டி ரசவாச்சியே ரசவாச்சியே ஜோதி வந்துட்டா. நல்லா இருக்கியா ஜோதி? நீ இங்க எதுக்கு வந்த? எப்போ கிளம்புவ? 2-3 டேஸ்ல. வந்த வேலை முடிஞ்சதுல இப்பவே கிளம்ப வேண்டியதானே? மாமாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல ஜோதி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. உள்ள வா ஜோதி. பாஸ் நல்ல பார்ட்டி மாட்டிருச்சு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அதை நைஸா புடுங்கிட்டு வந்துரு, நம்ம அப்படியே ஓடிடுவோம். ஏய் வாங்க பாஸ், ஓடிடுவோம். யோ என் தோசை மாவியா, யோ நில்லுங்கயா, யோ என் தோசை மாவியா. நில்லு நில்லு. இப்போ இந்த பைய கொண்டு போனா நம்ம மாட்டிப்போம். இதை எங்கேயே விட்டு போயிருவோம். காலையில வந்து எடுத்துக்கலாம். நம்ம மாட்டினாலும் பை மாட்டாது. சூப்பர் ஐடியா பாஸ். இந்த பைய எங்கேயே தூக்கி போட்டு வா. ம், ம். ஜோதி என்னமாச்சு? உன்னை யாருமா இங்க வர சொன்னா? நீ எதுக்கு இங்க வந்த? இல்லப்பா, சும்மா வீட்டை தான் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாய மூடு. நீ இப்படி பண்றனால தான் உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. எப்பா, அவளே எதையோ பார்த்து பயந்து போயிருக்காப்பா. அவளுக்கு சப்போர்ட் பண்ண அவங்களும் இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம். காளி, இந்த ரூம்பை இழுத்து மூடுறா. நீ வாமா ஜோதி. என்ன பாஸ், பைய காணோம்? அதான்டா நானும் பாக்குறேன். 10 கிலோ தங்கமாச்சு. உழைச்சி சம்பாரிச்சவன் கூட இவ்வளவு எமோஷனல் ஆக மாட்டான்டா. உன் ரியாக்ஷனை பார்த்தா தான்டா எனக்கு பயமா இருக்கு. வா சீக்கிரம் பைய தேடிட்டு கிளம்புவோம். பாஸ், எனக்கு தெரிஞ்ச இந்த டிக்டாக் சரோஜா தான் பைய எடுத்திருப்பா. வாங்க உள்ள போய் தேடுவோம். பேசுறதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல, வாடா. எல்லாமே ஆதி காலத்து பொருள்பா. யாருக்கு எப்போ ஷாக் அடிக்கும்னு பயமா இருக்கு. ஏங்க, அவரும் தான் இருக்காரு ஜிம் பாடியா எலக்ட்ரிஷியன். நீங்களும் தான் இருக்கீங்களே பொங்கல் மாதிரி. பொங்கலா? சரிம்மா, இந்த வீட்ல உள்ள எல்லா கரண்ட் பாக்ஸையும் நாங்க சரி பண்ணிடுறோம். சீக்கிரமா வேலையை முடிச்சிருங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன பாஸ், நம்மளும் தான் வேலை செய்யணும் போல. எல்லாமே நம்ம நகை கடை பை கிடைக்கிற வரையும் தான். பை கிடைச்சோன்னே வீட்டை விட்டு ஓடிடுவோம். சூப்பர் ஐடியா பாஸ். ஜோதி, வா சரவணா. உனக்கு சின்ன வயசுல ஸ்கூல் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஆ, இருக்கே. சின்ன வயசுல அவன் பக்கத்துல உட்காருவாளே நந்தினி, அவனும் ரமேஷும் காதல் கல்யாணமா. அப்படியா? அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காளே காவியா, அவளும் குமாரும் கல்யாணம் பண்ணி யூகேல செட்டில் ஆயிட்டாங்களாம். ஆமா, நானும் வாட்ஸ்அப்ல பார்த்தேன். சரி ஜோதி, அப்ப நான் கிளம்புறேன். உன் கூட ஏதோ ஒன்று பேசணும் போல இருக்கு. ஆனா என்ன பேசுறதுன்னு தான் தெரியல. கிளம்புறேன். என்ன எரும மாடு எங்கேயோ கண்ணு போடுது போல. மூக்குல உள்ள முடியளவு தான் உடம்பே, இதெல்லாம் கொரட்டை விடுது. டேய் எந்திரிடா, மணி 12 ஆயிடுச்சு. திருட போனோம். பாஸ், நீங்க அல்பாயுசுல போற மாதிரி கனவு கண்ட. வாயில இருந்து உனக்கு நல்ல வார்த்தையே வராதா? வாடா. ஷாலு, செல்லக்குட்டி என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? ஜோதி அக்கா, இங்க என்னக்கா பண்றீங்க? இல்ல, சும்மா உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். வா போலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன? உங்ககிட்ட ஒரு சின்ன டீலிங் இருக்கு. என்ன டீலிங்கு? உங்களால போலியான ஒரு பேய் பொம்மையை ரெடி பண்ண முடியுமா? எதுக்கு? அதை வச்சு இந்த வீட்டுல ஒரு பேய் உலாவுதுன்னு ஒரு வதந்தியை கிளப்பி விடணும். அப்பதான் இந்த அரண்மனையை விற்பாங்க, என்னோட கடன்லாம் அடையும். பேய் பொம்மை தானே, நாளைக்கே ரெடி பண்றேன். நல்ல வேலை, அந்த ஆள் போயிட்டாரு. வாடா போய் திருடுவோம். டேய் மச்சான், இப்ப எவன்டா?
சொல்லு சரவணா. டேய், மொத கவிதை எழுதியிருக்கேன்டா, படிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றா. எங்க காட்டு. ஆ, வாமா மின்னலு, நான் இப்போ மொரட்டு சிங்களா. இப்படி மச்சான் இருக்கு. நல்லா தான் இருக்கு சரவணா. நீ இன்னொரு கவிதை எழுதிட்டு வந்து கொடு. அப்ப சரிடா. பாஸ், நல்லா தானே இருந்துச்சு, அதே கொடுக்க சொல்ல வேண்டியதானே. டேய், கவிதையாடா அது. இதை மட்டும் அவ படிச்சான் வை, நம்ம எல்லாரையும் அடிச்சு வெளில துரத்திடுவா. அதான் நான் அவனை திசை மாத்தி விட்டேன். வாடா, இப்ப போய் திருடுவோம். வாங்க பாஸ், போவோம். இனிமே நான் உன் கூட விளையாட மாட்டேன். கோவே. ஷாலு, என்னம்மா அது? நான் இல்லப்பா, எல்லாமே ஜோதி தான். யாரு, ஜோதி அக்காவா? இல்ல, இது வேற ஜோதி. சரி, அப்பா வந்துட்டான்ல, அப்பா பாத்துக்கிறேன். டைவர்ஸ் ஆன நேரத்துல குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு கோர்ட்ல சண்டை போட்டு கூட்டிட்டு வந்தல, இப்போ மாப்பிள்ள நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? இல்ல மாமா, நான் எப்பயுமே குழந்தைய. வாய மூடு, எதுவுமே பேசாத. நீ குழந்தைய பாத்துக்கிற லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுதே. சாரி மாப்பிள்ள. நீங்க எப்படி மாப்பிள்ள இந்த நேரத்துல? நாளைக்கு அமெரிக்கா கிளம்புறாத்த, அதான் ஷாலுவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிங்க மாப்பிள்ள. ஆ, சரி. நான் அனுபவிச்ச அதே பிரச்சனையை தான் இப்ப ஷாலுவும் அனுபவிச்சிட்டு இருக்கா. என்ன சொல்ற? உண்மையிலே இந்த வீட்ல ஒரு ஆவி இருக்கு. நான் இத சொன்னப்போ யாருமே நம்பல. அப்பா என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஹாஸ்டல்ல படிக்க வச்சாரு. அதே மாதிரி ஷாலுக்கு நடக்க கூடாது. அவளுக்கு ஒரு நல்ல வழி பண்ணி கொடுத்துட்டு போங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஷாலு, இந்த ஜோதின்னு ஒரு பேர் சொன்னியே, அவ யாரு? அவளுக்கு எப்பயுமே என் கூட விளையாண்டுகிட்டே இருக்கணும். அதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. என்ன வேணாலும் செய்வாளா? செய்வா. எங்க அந்த சேரை நகர்த்தி போட சொல்லு. அப்பா சொல்றாங்களா, அந்த சேரை தள்ளி போடு. பாரு, சேரு நகர்ல. எல்லாமே உன்னோட இமேஜினேஷன் தான். இல்லப்பா. ஷாலு. அம்மா கூப்பிடுறாங்க பார். ஹலோ சார், உங்க ஃப்ளைட் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். கேன்சல் பண்ணிடுங்க. வாமா மின்னலு. லோச்சக்கு மொச்சக்கு பச்சக்கு 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 லோச்சக்கு மொச்சக்கு பச்சக்கு பச்சக்கு லோச்சக்கு மொச்சக்கு பச்சக்குமா. வாமா மின்னலு, நான் இப்போ மொரட்டு சிங்கலு. ஏமா ஏஞ்சலு, கேப்புல விட்டா சைக்கிளு. ஏ கக்க போ, சொல்லிட்டு போ, டிக்டாக் பண்ணி மனச, ஒரு ஜிபிஎஸ கூட்டிட்டு போ, ஜிக்ஸாக்கான வயச. ஒயரு இல்லா மின்சாரம், என் உசுர வாங்கு சம்சாரம், அதுவாக நீ மாறணும். லவ் மேல லவ்வையும் வச்சு, என் உசுர மேலையும் தச்சு, தந்திடுவா உன்னோட கை மேல. சத்தியம் பண்ணுறேன் வாடி, நான் ரொம்ப உத்தமண்டி. சத்தியம் தேட்டர போல உன்னை கெத்தா பார்த்து பண்டி. நான் பட்ட கடை தீரணுமே, தங்கம் வந்து சேரணுமே. கூகுள போல நான் தூங்காம தேடுறேன்டி. வாமா மின்னலு, நான் இப்போ மொரட்டு சிங்கலு. வாமா மின்னலு, வாமா மின்னலு, மொரட்டு சிங்கலு, மொரட்டு சிங்கலு. என்னப்பா, ஆவி ரெடியா? அதெல்லாம் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. சாம்பிள் பாக்குறீங்களா? ஆ, எப்படி பக்காவா இருக்கா? அந்த போன வாசனை கூட தூக்கலா இருக்கு. நீ குளிக்கல, அதை தான் சொல்றாரு. நாளான தாமரை டன் 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 டன். ரொம்ப
ரொம்ப நாளாக தூங்கல டன் 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 டடன் டன் 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 டன். இது இங்க இருந்து நகராது போல. தம்பி, என் வாய்ஸை கண்டுபிடிச்சிருவாங்க. உன் வாய்ஸ்ல அசிங்க அசிங்கமா திட்டு. ஐயோ, இந்த வீடியோக்கு லைக் பிச்சிக்க போகுது. என்ன புது நம்பர்ல இருந்து கால் வருது? உன் வாயில ஆசிட்ட ஊத்த. என்னது? ஔவையார் பாட்டு பாட வேண்டிய வயசுல உனக்கு ஆலான தாமரை கேக்குதா? உன் வாயில வெடிகுண்டை போட்டுருவேன். டேய், யாரா நீ? நீ மட்டும் என் நேர்ல வா. உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடி? எம்மா, யாருக்கிட்ட? என்ன அடிச்சே இவ்வளோ நான் சும்மா விட மாட்டேன். முதல்ல இவகிட்ட இருந்து டெஸ்ட் பண்ணுவோம். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்? ஐயோ, இப்போ நம்ம என்ட்ரி ஆக வேண்டிதான். டேய், இத புடி. இங்க என்னக்கா பண்றீங்க? ஐயோ, இங்க பேய் இருக்குப்பா. வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க? சாரிக்கா, சாவுக்கு வர முடியாம போயிருச்சு. என்னப்பா பேயோட இவ்வளோ கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்க? ஆன்ட்டி, அவங்கள உங்களுக்கு தெரியலையா? அவங்க தான் கான்ஸ்டேபிள் சாந்தி அக்கா. போன வாரம் தான் தூக்கு போட்டு சேர்த்தாங்க. ஏன்? உன் கன்றாவி வீடியோவை பார்த்து தான். ஒழுங்கு மரியாதையே சாந்தி அக்கா கிட்ட மன்னிப்பு கேளு. சாந்தி, என்ன மன்னிச்சிருமா. இனிமே நான் வீடியோ பக்கமே போக மாட்டேன். ஐயா, சாந்தி என்ன மன்னிச்சிட்டு சாமி கிட்ட போயிட்டா. நான் இனிமே டெய்லியும் வீடியோ போடுவேன். பேசாம இதே பேயா நடிக்க விட்டுறலாம் போலப்பா. பர்ஃபெக்டா நடிக்குது. டேய், முதல்ல பேயை காணோம்டா, வாடா போய் தேடுவோம். இந்த நேரத்துல யாரு? யாரு? சரிங்க சாமி, நீங்க சொல்ற மாதிரி அவரை போய் பார்க்கறேன். அன்னைக்கு கருவறைக்கு பின்னால உள்ள அறையை திறக்கும் போது துஷ்ட சக்தி இருக்கிற தடை எனக்கு தெரிஞ்சது. முதல்ல உங்க சந்தேகம் உண்மையா இருந்தா அந்த ஆவி உங்க வீட்டுல யார் உடம்புலயே புகுந்திருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது சாமி? அதுக்கு ஒரு வழி இருக்கு. சரவணன் மேலதான் ஆவி பூந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாமி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. நீ தனியா தானே வந்த? டிரைவர் சரவணனோட தான் வந்தேன். முட்டாள், இவ்வளவு நாள் நான் மறைமுகமா இருந்தேன். நீ அந்த ஆத்மாக்கு இந்த இடத்த காட்டி கொடுத்துட்டியே. சரவணா, உன்னை யார் இங்க வர சொன்னா? அது சரவணன் இல்ல. இந்த மந்திர சக்தி இந்த ஆத்மாவை கட்டுப்படுத்தும். நம்ம உயிர் பொழைக்க ஒரே வழி வள்ளிமலை கோயிலுக்கு போனோம். சீக்கிரம் வா. ரொம்ப நேரத்துக்கு அந்த ஆத்மாவை அந்த சக்தியால கட்டுப்படுத்த முடியாது. இந்திரி, நில்லு, என்னை விட்டு போகாத. என்னாச்சு? முதல்ல வண்டி எடு. இந்த அம்மன் பெரிய சக்தி சுரூபம். உண்மையிலே என்ன நடந்ததுன்னு சொன்னாதான் எங்களால உங்களை காப்பாற்ற முடியும். சொல்றேன். பயப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. ஆனா நீங்க பண்ணது ஒரே ஒரு தப்பு தான். அவ பேரு ஈஸ்வரி. என் தம்பியும் ஈஸ்வரியும் காதலிச்சு கல்யாணமானவங்க. நான் தான் அந்த கல்யாணத்தையும் நடத்தி வச்சேன். அவங்க 2 பேரும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள்
அண்ணே நீங்களா? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது சந்தோஷமா வாழ்றதுக்கு இல்ல, உன்னை கொல்றதுக்கு. உன்னை கொன்னாதான் சொத்து முழுக்க என் பேருக்கு வரும். செத்துட்டான். இவனோட பணத்தை தூக்கிட்டு போய் யாருக்கும் தெரியாம சுடுகாட்டுல புதைச்சிரு. சரிங்க ஐயா. ஈஸ்வரி கிட்ட அவ புருஷன் இறந்ததை சொன்னோன்னே ரொம்ப உடஞ்சு போயிட்டா. அவளோட புருஷன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு பொய் சொல்லி வேலையை முடிச்சிட்டோம். அப்போதான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுது. ஈஸ்வரி கர்ப்பமா இருந்தா. செங்காந்தலே உன்னை அல்லவா செல்லத்தென்றலே உன்னை ஏந்தவா அழைத்தேன் உன்னை என்னோடு இருப்பேன் என்றும் உன்னோடு அன்பே உன் கைகள் என்னை தீண்டுமா மிதந்தேன் காற்றில் காற்றாக நடந்தேன் இரவில் நிழலாக கண்ணே உன் கண்கள் என்னை காணுமா ஆராரோ ஆராரிரோ ஆராரோ ஆராரிரோ சின்ன சின்ன மலர் குவியலை போல் எனக்குள் மலர்ந்தாய் என்ன என்ன உயிர் சிலிர்க்க வைத்து கருவில் அசைந்தாய் உன்னை பெறும் அன்னை வலி வலி அல்ல ஓர் வரமே என் மார்பிலே கூடு கட்டி நீ உறங்கிடும் நாள் வருமே பால் கசியும் இதழோடு உன்னை காணவே தெய்வம் கூட ஓசையின்றி வந்து போகுமே செங்காந்தலே உன்னை அல்லவா செல்லத்தென்றலே உன்னை ஏந்தவா வள்ளியம்மா இளவரசி பிறந்திருக்காமா ஐயா குழந்தை பிறந்துடுச்சு சரிங்க ஐயா அன்னை நெஞ்சில் அனல் எரிகையிலே மழை போல் வந்தாய் எந்த திசையிலும் இருட்டுக்குள் நான் வெளிச்சம் தந்தாய் ஜென்மம் ஒன்று போதாதென்று 7 ஜென்மம் நான் சுமப்பேன் என் வாழ்விலே ஒரே இன்பம் கண்ணில் வைத்து பார்த்து கொள்வேன் உன்மேல் தூசும் தீண்டாமல் காப்பேன் அன்பே காலம் முழுதும் உனக்காக வாழ்வேன் அன்பே செங்காந்தலே ஆராரிரோ சின்ன தென்றலே ஆராரிரோ வள்ளியம்மா குழந்தை வாயில ஏன் நுர வருது விஷம் குடிச்சா நுர வரத்தானமா செய்யும் விஷமா ஆமா விஷம்தான். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உன்னை சாவடிச்சிருக்கணும்னு நினைச்சேன். உன் விதி குழந்தை பிறந்த அப்புறம் நீ சாகுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன உன் புருஷன் எப்படி செத்தான் நீ நினைச்ச? சொத்துக்காக நான் தான் அவனை கொன்னேன். ஆ? இப்போ நீயும் சாக போற. வள்ளியம்மா குழந்தைய வாங்கு. வேண்டாம் குழந்தைய விடுங்க 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 குழந்தைய ஏய் ஐயா இது இன்னும் சாகல இன்னும் கொஞ்சம் விஷத்தை கொடுத்து சாகடி. ஐயோ வேண்டாம் வள்ளியம்மா நீயும் ஒரு பொம்பளை தானே என் வேதனை உனக்குமா புரியல குழந்தைய கொடுத்துடு ஆ! சீக்கிரம் தோண்டு. என் குழந்தைய விட்டுருங்க
பிறந்ததை தவிர வேற எந்த தப்பும் பண்ணலடி செல்லம். ஏய், என் செல்லம். அம்மாவை மன்னிச்சிடு செல்லம். பிரசவத்துல குழந்தை பிறக்கும்போது ஈஸ்வரியும் குழந்தையும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிருங்க. சரிங்க ஐயா. ஈஸ்வரி இறந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுக்குள்ள ராணியோட ஆவி வளர்த்துதுன்னு எல்லாரும் சொல்றாங்கம்மா. கண்டவங்க சொல்றத கேட்டு நீயும் வளராத, வா சும்மா. என்ன நான் சொல்றது புரிஞ்சதுல? வடிவு வடிவு எங்க போனா இவ? வள்ளியம்மா, வள்ளியம்மா, என் குழந்தைய பாரு, எவ்வளவு அழகா இருக்கால. என் குழந்தைய பாரு. குழந்தை இல்லையே. எப்படி இருக்கும்? நீதான் கொன்னுட்டியே. நான் எதுவும் பண்ணல, அவங்க சொல்லிதான் செஞ்சேன். அவங்க சொன்னா நீதான கொன்ன. ஈஸ்வரி தான் வள்ளியம்மாவை கொன்னான்னு தெரிஞ்சோனையே நான் சாமியாரை வர வச்சு ஈஸ்வரியோட ஆவியை கட்டுப்படுத்தி கருவறைக்கு பின்னால உள்ள அறையில அடைச்சிட்டேன். இப்போ அந்த அறையை திறந்ததுக்கு பின்னாலதான் இப்படிலாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். கண்டிப்பா செய்வோம். இன்னைக்கு தான் மகா தீபம். இன்னைக்கு துஷ்ட சக்தியோட ஆட்டம் அதிகமா இருக்கும். சரியா இந்த நாள்ல தான் ஈஸ்வரிய நீங்க கொலை பண்ணிருக்கீங்க. நம்ம ஈஸ்வரியோட ஆவியை இங்க வர வைக்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு சாமி. எப்படியாவது நீங்க ஈஸ்வரியோட ஆவியை இங்க வர வச்சிருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சாமி. அவன் இவ்வளவு கேவலமானவனா இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். நான் என்ன செய்யணும்? என் பொண்ணு அரண்மனையில ஆவியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. என் பொண்ணை நான் ராணியா ஆக்கி காட்டணும். நீங்க என்னோட புருஷனோட ஆவியை எழுப்பணும். எழுப்புறேன். இந்த வீட்ல ஆவி இருக்கு. என்ன? ஆமா, இந்த வீட்ல ஒரு ஆவி இருக்கு. அப்போ ஷாலு சொன்ன மாதிரி இந்த வீட்ல ஒரு ஆவி இருக்கா? ஆமா, நீங்க தான் இந்த ஆவியை வீட்டுக்கு வெளியே எப்படியாவது வர வைக்கணும். நானும் ஜோதியும் கார்ல வெயிட் பண்றோம். ஏதாவது பண்ணி அந்த ஆவியை நீங்க வெளியே வர வைங்க. இப்ப என்ன பண்றது? ஷாலு, எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. நாங்க உன் கூட விளையாடணும்னு ஆசைப்படுறோம். உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு சொல்றியா? ஓகேவா? ஏமா, இந்த பேய்க்கு போய் பயந்துகிட்டு இருக்கா? இப்ப பாரு நான் அதை எப்படி வெளியே வர வைக்கிறேன்னு. ஏ, பொம்பளை பேயாச்சேன்னு பாக்குறேன். இல்லனா கைய உடைச்சு காக்காக்கு போட்டுருவேன். மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு. இப்போ போறியா இல்லையா? எம்மா, பேய்க்கு கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது நம்மள ஏதாவது பண்றதுக்குள்ள ஓடுங்க. ஏன் எல்லாரையும் ஒண்ணா உட்கார வச்சிருக்கு? யாரு சோஃபாவை தள்ளுறது? இது அந்த பேயோட வேலைதான். நம்ம அரண்மனையை நமக்கே சுத்தி காட்டுது போல. இது என்னவோ வேலைக்கார பேய் போல தெரியுது. சோபாவை நவுத்திட்டு தரையை பெருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம பேய வெறுப்பேத்துன? பாரு, அது கோவத்துல என்னென்னவோ பண்ணுது. ஆம்பளை அழக்கூடாது சார். பாஸ், திருடின பொருள்ல 50% பங்கு தரேன்னு பேய்கிட்ட பேரம் பேசுங்க. அது நம்மள மட்டும் விட்டுரும்ல. பேயம்மா, எனக்கு கிடைக்கிற 10 கிலோல உனக்கு 50% தரேன். என்னத்தையா பங்கு பிரிக்கிற? உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை நான் சொல்ல போறேன். என்னோட தங்கம் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கு. அது எப்படி இங்க வந்துச்சு? நான் தான் நகை கடை பையில வச்சு இந்த பக்கம் தூக்கி போட்டேன். ஏ லூசு, அதுல தங்கம்லாம் இல்ல, வெறும் தோசை மாவு தான் இருந்துச்சு. நான் தான் தோசை சுட்டு சாப்பிட்டேன். தோசை மாவா? 10 கிலோ தோசை மாவுக்கா நான் பேய்கிட்ட இந்த அடி வாங்கிட்டு இருக்கேன்? ஐயோ, பேய்க்கு இன்னும் கேம் முடியல போலயே. தங்கமே இல்லைன்னு ஆயிப்போச்சு. நான் ஏன்டா இன்னும் இந்த வீட்டுல இருக்கணும்? தள்ளுறா. நானும் அந்த பேயான ஒரு கை பாத்துடுறேன். சும்மா போக கூடாது. எதையாவது எடுத்துட்டு தான் போனோம். அதை என்கிட்ட தூக்கி போடு. அதுக்குள்ள அவங்க அம்மாவோட குரல் இருக்கு. அது வெளியே வர வைக்க. அது ஒண்ணுதான் வழி. இதையா? இது போற வழியில பல தீய சக்திய கவர்ந்து இழுக்கும். கவனமா கொண்டு போங்க. தீயாக தோன்றி ஒளியாகும் வேளா வான்மேகமாய் மலையூற்றுவாயே. வாராத போதும்
வரமாகும் வேளா கரம் நீட்டியே அருளூற்றுவாயே தேடாத போதே கண்முன் தோன்றுவாயே வாடாத போதே கண்ணீராற்றுவாயே தீரா என் தேடலோ உன் காலடி நான் தேடினேனே மாறா உன் பூவடி என் கண்விழிதான் சேரனோ வேளா கதிர்வேலா வடிவேலா இங்கு தீயோக கடுவேற்று என் வேலையா வந்து இல்லாரை வேலேற்று என் வாலையா கண்டு கொல்லாரை நீ மாற்று பொன் வேலையா கண்டு செய்வோனை தின காக்கும் செவ்வேலையா எங்கு பார்த்தாலும் உன் உருவம் தான் வேலையா இது நடந்தாலும் முன்னாலே தான் முருகையா தேவகுல காக்க சிறு பிள்ளை நீதானையா உனக்கில்லை வேளாரும் தீவேலையா அரகரோகரா 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 ஆறாக பாலாக ஊற்றிட தேனாக பூமாலை சூற்றிட ஓங்கார உன்றுபம் பார்த்திட வந்தோம் ஐயா சந்தனம் பூசிய கந்தனின் திருமுகம் தரிசனம் காண முன் வரமருள்வாயே யாகமும் தொடங்கிட மேகம் பொழிந்திட தீபத்தை ஏற்றிட கரம் தருள்வாயே தட்டடமுற்றும் தடை விலகிட எழுமுருகா டிட்டிடி கொட்டும் இடி முழங்கிட திருமுருகா சரவணனே வேல்முருகா சண்முகனே மால்மருகா கைகள் கொண்டு தீபமேற்றிட கண்கள் நம்மை காவல் காத்திட கால்கள் கொண்டு பாதை சேர்த்திட கந்தா நீதானா வேலா கதிர்வேலா வடிவேலா இங்கு தீயோக கடுவேற்று என் வேலையா வந்து இல்லாரை வேலேற்று என் வாலையா கண்டு கொல்லாரை நீ மாற்று பொன் வேலையா கண்டு செய்வோனை தின காக்கும் செவ்வேலையா எங்கு பார்த்தாலும் உன் உருவம் தான் வேலையா இது நடந்தாலும் முன்னாலே தான் முருகையா தேவகுல காக்க சிறு பிள்ளை நீதானையா உனக்கில்லை வேளாரும் தீவேலையா அரகரோகரா 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 இங்கு தீயோக கடுவேற்று என் வேலையா வந்து இல்லாரை மேலேற்று என் வாலையா கண்டு கொல்லாரை நீ மாற்று பொன் வேலையா துண்டு செய்வோரை தின காக்கும் செவ்வேலையா உன்னை கெஞ்சி கேக்குறேன், எனக்கு ஒரு உதவி பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட ஆத்மா அழிஞ்சிடும். பெத்த குழந்தை உயிரை காப்பாற்ற முடியல, ஆசைப்பட்டவனோட என்னால வாழ முடியல. ஜமீன்தாரை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். ஜமீன்தாரை வர சொல்லுங்க, அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேட்க போற? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்கிட்ட நீ என்ன கேட்க போற? தீபத்துக்கு முன்னால உங்களை வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னல, ஏன் வந்தீங்க? அதான் நீங்க அவளை கட்டி போட்டிருக்கீங்கள, உங்களை மீறி அவளால என்ன பண்ண முடியும்? கேள்றி கேளு, என்ன கேட்கணுமோ கேளு. உன்னை வெளியே வர வைக்க தான் நான் இவ்வளவு பண்ண. தப்பு பண்ணது நீ, தண்டனை எனக்கா? உன்னை அழிச்சு ஜோதி உடம்புக்குள்ள என்னோட பொண்ணோட ஆவியை ஏவி விட்டு அந்த அரண்மனைக்கே ராணியாக்க போறேன். பாக்குறியா பாக்குறியா? நான் ஒத்தாலா வரல.
வேணா வேணா, என்னை எதுவும் பண்ணிடாத, என்னை விட்டுரு. ஆ! சூரியன் அஸ்தமனமாக போகுது. உடனே போய் தீபத்தை ஏத்துங்க. இந்த ஆத்மாவை நான் பாத்துக்கிறேன். ஆ! ஆ! ம். ஆ! சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? நீங்களும் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்களும் எங்க கூட இருங்க. ஆமா மாப்ள, உனக்கு 50,000 ரூபாய் சம்பளத்தோட உனக்கு வேலை போட்டு தரேன். நீ இங்கேயே தான் இருக்கணும். வேணாம். யாருக்கே வேணும் உங்க மாச சம்பளம்? ஐ எம் மல்டி மில்லியனர். இந்த அரண்மனைக்கு எதிர்க்க இன்னொரு அரண்மனையை கட்டி பால்கனில இருந்து டெய்லியும் உங்களுக்கு டாட்டா காட்டுறேன். வரட்டா? பாய் பாய். ஏன் பாஸ் என்ன பையோட பின்னாடி பக்கம் வர சொன்னீங்க? டேய், சுச்சி போர்டு மாத்திர சாக்கில் ராணியோட பழைய நகையெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டேன். அதான் நைஸா உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன். இதை ஏன் நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லியிருந்தா நீ சொதப்பிருப்ப. மகாலட்சுமிய காட்டுறா. என்னடா இது? நீங்க மொட்டையா பை எடுத்துட்டு வர சொன்னீங்க. நீங்க சொன்ன பை ரொம்ப கனமா இருந்துச்சு. பக்கத்துல லேஸ் வெயிட்டா இது இருந்துச்சு. அதான் இது எடுத்துட்டு வந்துட்டேன். கோதுமை மாவு. இதை வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? பாஸ், என்ன இப்படி கேட்டீங்க? பூரி செய்யலாம், சப்பாத்தி செய்யலாம், பரோட்டா செய்யலாம். அல்வாவை மறந்துட்டியே. அதுவும் செய்யலாம். கோதுமை மாவை வச்சு கூட எவ்வளவோ பண்ணலாம்டா. ஆனா ஒன்ன வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. கடைசியில என்ன மாவு திருடனாவே ஆக்கிட்டானுங்களே. Rat-ta-ta-pa-ta. Lights on me, rat-ta-ta-pa-ta. Lights on me, rat-ta-ta-pa-ta. Rat-ta-ta-pa-ta. Ra, 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 get it bro. அரண்மனைக்குள்ள யாருடா? அது அரண்டவ கண்ணுக்கு தான் பேயிடா. கதவடைப்பது யாருடா? உன்னை பயப்பட வைக்க வந்து பாருடா. அல்ல காட்டும் உன்னை கேக்கும், வந்து கண்ண உருட்டுட்ட ஓரி மேல தாக்கும், கொல்ல பாக்கும், அது நினைச்சத நடத்திட இடம் கேக்கும். ராட்டாட்டா பாட்டா, ராட்டாட்டா பாட்டா, ராப்பாட்டா பாட்டா, ராட்டாட்டா பாட்டா. கண்ணாடி முன்னாடி கை காட்டுது, இல்லாத பொல்லாத பேய் வாட்டுது, சொல்லாம கொல்லாம வாலாட்டுது, உன்னோட என்னோட எண்ணம் அது உள்ளுக்குள்ள இருக்குது, முன்ன பின்ன இழுக்குது, கொள்ள கொள்ள துடிக்குது, பல்ல பல்ல இழிக்குது, அத்து விட்டு தொலைக்குது, உள்ள இடி இடிக்குது, அரண்மனை அழைக்குது.